நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று காலத்திற்கு சவாலிடுகின்ற மகாகவி பாரதியின் கவிவரிகளோடு அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பெண்ணாளுமையாக திருமதி ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்களை உங்கள் முன் கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள் ராஜேஷ் பாலா, ராஜேஷ் அக்கா அல்லது அக்கா எனவே எங்களுடைய உலகத்தில் அறியப்பட்டவராக இருக்கிறார். தனித்துவமானவர். இவரை பற்றி நான் கூறுவதெனில் ஒற்றை வரிகளில் எழுத்தாளர் முருகபூபதி கூறியதை கூறி அவரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்களை பார்க்க வியப்பு மேலிடுகிறது. இவர் படைப்பிலக்கியம், பெண்ணியம், மனித உரிமைகள், திரைப்படத்துறை ஆகிய 4 தளங்களிலும் ஒரே தருணத்தில் இயங்க வல்லவராக இருக்கின்றார். ஏறத்தாழ 20 நூல்களை இதுவரை எங்களுக்கு தந்திருக்கின்றார். 18 நூல்கள் தமிழில் வந்திருக்கின்றன. இவரை பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகள், நேர்காணல்கள் ஆகியன இணையதளங்கள் எங்கும் நிறைந்து காணப்படுகின்றன. ஆக நாங்கள் இந்த நேர்காணலில் எங்களுடைய தமிழ் சமூகத்திற்கு ஒரு அற்புதமான பொக்கிஷமாக எங்களுடைய அன்புக்குரிய மதிப்புக்குரிய ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்களை நிகழ்ச்சிக்குள் அழைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் குணாலினி, உங்கள் குணத்துக்கு ஏற்றபடி அருமையான இன்ட்ரடக்ஷன் தந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு சகோதரர் தேவராஜ் அவர்களுக்கும் எனது நன்றி. நிகழ்ச்சிக்கு பார்க்க இருக்கும் அத்தனை பேருக்கும் எனது அன்பான வணக்கம். உங்களை பற்றி இணையதளங்களில் பலவற்றை அறிந்திருக்கின்றோம். ஆனால் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் என்பவர் யார் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு எழுத்து என்பது என்ன? ஒரு மனிதன் அடையாளம் பலவிதம் அம்மா. ஒரு தாய்க்கு நீங்கள் ஒரு மகள், உங்களின் பாட்டியாருக்கு பேத்தியார், மாமாவுக்கு மருமகள், மைத்தனருக்கு மச்சாள், கணவருக்கு மனைவி, குழந்தைகளுக்கு தாய், ஆசிரியா இருந்தால் ஆசிரியை, ஒரு டாக்டரா இருந்தால் ஒரு லேடி டாக்டர், எழுத்தாளியா இருந்தால் எழுத்தாளி, நடிகையா இருந்தால் நடிகை. அதுபோல ஆண்கள் பெண்கள் என்று எங்கள் அடையாளங்கள் பலதரப்பட்டவை. வீட்டை விட்டு வெளிக்கிட்ட உடனே உங்களோட அடையாளம் மாறுறது. நீங்கள் பஸ்ல இருக்கைக்கு நீங்கள் ஒரு பிரயாணி, அவ்வளவுதான். பள்ளிக்கூடம் போனீங்கள் என்றால் யூ ஆர் அ டீச்சர், யூ ஸ்டாண்ட் அப். எழும்பி நின்று நான் சொல்லாமலே உங்களுடைய தகமை, உங்களோட ஆளுமை அதில் வெளிப்படும். அப்ப அடையாளங்கள் என்றது நாங்கள் யார் என்றால், நான் ஒரு தாய். தாய் என்றால் என் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அதற்கு முதலே நான் தாயாக எனக்கு ஒரு உணர்வு வந்தது. நான் 19 வயதில் ஊரை விட்டு வெளிக்கிடும் போது நான் அம்மாண்ட அப்பாண்ட பட்ட எங்களோட ஊரில் இருந்து உத்தியோக ரீதியாக முதல் தரம் வழியில் சென்ற பெண் நான். அப்போது என்னது அடையாளம் என்னன்னு கேட்டால், பிள்ளை கவனமாயிரு, அவ்வளவுதான். ஆச்சி படிக்க போறியோ கதியாவா, சிக்கலான சிந்தனைகளோட வெளிக்கிட்டது. என்னுடைய தந்தையாரின் அன்பு மொழிகள், ஆதரவு மொழிகள், அவர் வைத்திருந்த புத்தகங்கள் எல்லாம் நாங்கள் படித்த அந்த தைரியம். யாழ்ப்பாணத்தில் போய் இறங்கினோட என்னுடைய சொந்தக்காரன் அன்பு, கந்தர்மடத்தில் எங்கள் சொந்தக்காரர் இருந்தார்கள், அவர்கள் அந்த அடையாளம் வாங்க பிள்ளை. அப்ப என்ன நான் எப்படி கண்டுகொண்டேன் என்றால், அன்பாக பாதுகாத்த, அன்புடன் அரவணைத்த, அறிவு தேடி சென்ற இடத்தில் என்னை ஆதரித்தவர்களுக்குள் நான் ஒரு அதிர்ஷ்டசாலி என்ற அடையாளம் யாழ்ப்பாணத்தில் இறங்கியுடன் வந்தது. முதலாவது எண்ணம், முதலாவது தைரியம். நான் கந்தர்மடத்தில் காலடி எடுத்து வந்தது. கந்தர்மட வீதிகளில் முதல் தரம் நடந்து அப்போதான் ஒரு அந்நிய இடம் பார்க்கிறேன். நான் என் ஊரை விட்டு வெளிக்கிடாத பெண். அப்போ யார் நான் என்றால்,
மற்றவர்களால் அன்பாக பாதுகாக்கப்பட்ட ஒரு இளம்பெட்ட அந்த அடையாளம் தான் அப்ப இருந்தது. இன்று அடையாளம் என்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு எதுவும் செய்ய முடியுமா, அந்த தாய்மை தான் என்னிடம் இருக்கிறது. விடாது ஏதோ செய்ய என்னை தூண்டி கொண்டிருக்கும் சக்தி என்னுடன், அதுதான் அது அடையாளம். நானா அது செய்கிறேன். வயது போன காலத்துல வர்ற வருத்தங்கள் எல்லாம் இருந்தாலும் என்னை ஆட்டி படைப்பது என்ன, எனது மக்களில் உள்ள அன்பு. என்னோட மகன்கள் 3 பேரும், பேரப்பிள்ளைகள் 2 அவர்களை கடந்து என்னுடைய மக்கள் என்று நான் பார்ப்பவர்கள் எல்லாரும் தான். எனக்கு மற்றவர்களுக்கு உதவி முடியும் என்றால் என்னால் செய்ய முடியும். அந்த அடையாளம் தான் என்கிட்ட இருக்கு. அது இறக்கும் வரைக்கும் இருக்கும் நினைக்கிறேன். தில்லையாற்றங்கரையில் என்று உங்களுடைய அழகான கோலாவில் கிராமத்தில் தில்லையாற்றங்கரையில் என்று எழுதிய ஒரு பெண் புலம்பெயர்ந்த பிறகு ஜேம்ஸ் நதிக்கரையில் என்ற புத்தகத்தை எழுதி, அதாவது அந்த இலக்கிய பாதையின் தொடர்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் மிக ஆளுமை உள்ள ஒரு பெண்ணாக நீங்கள் நடந்து செல்வதற்கு உங்களுடைய கல்வியில் நீங்கள் கல்வி ரீதியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அறிவு வெற்றியின் பின்புலத்தில் இருப்பதாக நான் கருதுகின்றேன். அங்கு நீங்கள் தாதி கல்வியை செய்து கொண்டிருந்து பின்னர் புலம்பெயர்ந்த பிறகு வந்து 11 வருடங்கள் கல்வி சார் தகமை படிப்புகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அந்த படிப்புகள் என்ன என்று கூற முடியுமா? முதலாவதாக நான் இலங்கையில GCSE 8 பாடம் பாஸ் பண்ணது. முதலாவது மாவட்டத்துல 8 பாடம் பாஸ் பண்ண பெண்மணி, ஒரு கிராமத்து பாடசாலை. ஆனா என்னுடைய ஆரம்ப கல்வி ராமகிருஷ்ண மிஷன்ல ஆரம்பிச்சது. பெரிய பாடசாலையாக அந்த காலத்தில் இருந்தது RCM, ரோமன் கத்தோலிக்க மிஷன் அல்லது ராமகிருஷ்ண மிஷன். அரசாங்க பாடசாலைகள் சாதாரண மக்களுக்கு இருக்கவில்லை. எனது பாடம், எனது ஆரம்ப பள்ளிக்கூடம் 5 வயதில் எங்கள் ஊரில் உள்ள பள்ளிக்கூடம் வந்தது. அதற்கு வந்தேன். மிக கஷ்டப்பட்டுத்தான் நான் எங்களை படிப்பு முடிச்சேன். ஏனென்றால் அரசியல் காரணங்களால பெண்கள் படிக்க முடியாத நிலைமை வருது, இனக்கலவர் மாறி வருது. அந்த காலத்துல நாங்கள் ஊரில் இருந்து படிக்கணும் வந்து போராட்டம் அப்போ ஆரம்பிச்சாச்சு. யூனிவர்சிட்டிக்கு போகலாம்டா, யாரும் அப்போ யூனிவர்சிட்டி போறதே இல்லை. அதோட எனக்கு நிறைய தம்பிகள். அப்பாவுக்கு சொன்னாப்பா எனக்கு ஆசிரியா இருக்கு விருப்பம் அப்படின்னு. ஆனா அதுவும் வர இல்லை. ஒரு கொஞ்ச காலம் டீச் பண்ணேன். கொத்திவில் என்ற இடத்துல ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துல டீச் பண்ணேன். அதோட நர்சிங்கும் வந்தது. அப்ப மிட்வரி முடிச்சுட்டு நர்சிங் போய் மிட்வரி 1 year, தென் பப்ளிக் ஹெல்த் 3 months, ஃபேமிலி பிளானிங் 3 months. அப்ப ஸ்ரீலங்கா தான் பொது சுகாதாரத்தை முன்னெடுத்த முதலாவது நாடு. என்னுடைய படிப்பு முடிய விட்டு லண்டனுக்கு வந்து குழந்தைகள் வளர்ந்து பெரிய மகன் A level படிக்கும் போது புகைப்படங்கள் எடுப்பதில் மிகவும் ஆர்வம். முதலாவதா சொல்ல போனா டேவிட் டர்னர் என்றவர் தான் திரைப்படம் படிக்கலாம் என்று சொன்னவர். அதைத் தொடர்ந்து சிநேகிதிகளும் அப்ப நான் வீடியோ எடுக்கிறேன், நான் குழந்தைகள் எடுப்பேன், ஊர்வலங்கள் எடுப்பேன். அப்ப படத்துறைக்கு என்னை உற்சாகப்படுத்தினார்கள். அதனால் நான் மேற்படிப்புகளை இன்னும் தொடர்ந்தேன். கிரேட் உமன் ஸ்ட்ரீட்டுக்கு போய் என்னுடைய தாதி தொடர்ச்சியாக குழந்தைகள் நலம் சைல்ட் ஹெல்த்ல போஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் செய்தேன். அப்ப லண்டனுக்கு வந்து ஓவர் 7 yearsக்கு மேற்படிப்பு படிச்சிருக்கிறேன். திரைப்படத்துறை, போஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஹெல்த் எஜுகேஷன், மாஸ்டர் இன் மெடிக்கல் ஆந்த்ரோபாலஜி. அதை விட நான் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், சைல்ட் ப்ரொடெக்ஷன் கோர்ஸ் அப்படின்னு சின்ன 2 months 3 months கோர்ஸ் அது நிறைய செய்தாச்சு. ஹெல்த் ப்ரமோஷன் ஆஃபீஸர் குழந்தைகள் அதிகாரியா இருக்கும்போது நீங்கள் குழந்தைகள் சார்ந்த பலதரப்பட்ட படிப்புகளை படிக்க வேண்டும். அதுகளுக்கெல்லாம் போய் இப்படியாக 11 வருடங்களுக்கு மேலாக இலங்கையிலும் லண்டனிலும் படித்திருக்கிறேன். அந்த படிப்புகளால பல அனுபவங்கள். அந்த படிப்புகள் ஒரு துறையில இருக்க வைக்க விடவில்லை, பல துறைகளுக்கு சென்றபடியால் எழுத்துக்கள் அந்த துறைகள் சார்ந்த கதைகளை வருவதை நீங்கள் காண்பீர்கள். குழந்தைகள் நலம் பற்றி பொதுநல சுகாதாரத்துறையில் இருந்தபடியால் போதை மருந்து, அந்த ரிஹபிலிட்டேஷன் சென்டர், பல துறைகள்ல வேலை செய்யும் அனுபவம் வந்தது. ஆனால் ஆசைப்பட்டு செய்தது திரைப்படத்துறை தான். உங்களுடைய கல்வி பின்புலம் இலக்கிய படைப்புகளில் மிக காத்திரமான படைப்புகளை தருவதற்கு உதவி செய்திருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய நாவல்களாகட்டும், சிறுகதைகளாகட்டும் அனைத்தும் எங்களுடைய தமிழ் மக்கள் சார்ந்தவையாகவும் அவற்றின் அந்த தமிழ் சமூகத்தின் ஆழமான பிரச்சனைகள், பெண்ணியம், அரசியல், சமூக அக்கறை சார்ந்த சகல பிரச்சனைகளையும் செய்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் நடத்தி வருகின்ற பெண்களுக்கான சிறுகதை போட்டி ஒன்றை பற்றி நான் காண கிடைத்தது. ஆனால் அதை பற்றிய விவரங்கள் எனக்கு காண கிடைக்கவில்லை. அதை பற்றி அருமையான கேள்வி. என்னை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் பத்மநாப ஐயர்
என்னுடைய ஒரு கோட விடுமுறை நாவலை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி இலங்கை தமிழர் பிரச்சனையை இந்தியாவில் எடுத்து காட்டியவர் அவர். அதிலிருந்து எனக்கு கோவைஞானி அவர்கள் என்னை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார். காவேரி, ராஜஸ்ரீ பாலசுப்ரமணியம், ராஜம் கிருஷ்ணன், அடுத்தது சிவகாமி. அதுல என்ன பற்றி எழுதினார், இலங்கை பெண்களை துணிவாக எழுதியவர் அப்படி என்று. 87ஆம் ஆண்டு நான் இந்தியாவுக்கு போக வேண்டி கிடந்தது. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் நான் லண்டனில் தமிழ் அகதிகள் ஸ்தாபன தலைவியா இருந்த நான் வீடமைப்பு, அமைப்பு, பெண்கள் அமைப்பு, அந்த எல்லாம் ஒன்றுக்கும் தலைவி. அங்கு இந்தியாவில் இருந்த அகதிகளை பார்க்க போக வேண்டும் என்று அங்கு போய் அவர்களை பார்த்து அசோகமித்ரன், வாசந்தி, இந்திரபாத சாரதி, சுயாத்தா, பாலு மகேந்திரா, ஜெயகாந்த், அப்படி நிறைய எழுத்தாளர்களை சந்தித்தேன். அந்த காலகட்டத்தில் தமிழில் எழுதியது குறைவு. அந்த நேரத்தில் தான் ஓவஞானி ஐயா அவர்கள் தமிழில் எழுதுவதை மறக்க வேண்டாம் அம்மா என்று சொன்னார். அகதிகளை பற்றிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும். அந்த விஷயம் எல்லாம் அரசாங்கத்தோடையோ மற்ற இயக்கங்களோடையோ மற்ற ஸ்தாபனங்களோடையோ ஆங்கிலத்தில் கொண்டு ஆங்கிலத்துக்கு நேரம் இருக்கையில். ஆனால் அவர், ஐயர் போன்ற நல்ல மனிதர்கள் தான் என்னை எழுத்து உண்டாக்கினார்கள். அதன் நீட்சியாக 98ஆம் ஆண்டு முருக மகாநாடு சென்னையில். அந்த நேரம் சொன்னார், இவ்வளவு துணிவா சொல்றீங்க, உங்களை போல பெண்கள் இந்தியாவில் இருக்க வேண்டும். தமிழின் அடையாளத்தை முருகன் அடையாளம் மூலம் இன்றைக்கு தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இரண்டா அங்கு நடந்த தர்க்கங்களும் விவாதங்களும் உங்கள் சிந்தனையை தூண்டி இருக்கின்றது. உங்களை போல பல பெண்கள் வர வேண்டும். ஐயா அம்மா, தயவு செய்து பெண்கள் சிறு பகுதி ஆரம்பிங்கன்னு சொன்னார். அதன் தொடர்ச்சியாக 99ஆம் ஆண்டு பெண்கள் சிறு கதை போட்டி ஆரம்பித்தேன். எனது செலவு, எனது உற்சாகம், அவர்களுக்கு பரிசு பணம் எல்லாம் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு 10 வருடங்களுக்கு மேலாக நடத்தி 200 பெண்கள் எழுதிய நல்ல கதைகள் எல்லாம் இதுல தொகுதியா வந்திருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த பெண்கள் சிறுகதை போட்டி நடத்தியதால் வந்த நன்மை என்னென்றால், பெரும்பான்மையான பெண்கள் பெரிய எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். அந்த காலத்தில் எழுதிய இளம் மாணவிகளாக இருந்தவர்கள் என்று முனைவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நான் பெரும்பாலும் சந்திக்கவில்லை, ஆனாலும் தொடர்பு இருக்கிறார்கள். இவ்வளவு தூரம் பெண்கள் சிந்தனையை தூண்டியதற்கு ஐயாவுக்கு நன்றி. இந்தியாவுக்கு என்னை அறிமுகப்படுத்திய பத்மனா ஐயருக்கு நன்றி. இந்தியாவில் எனக்கு உதவி செய்யும் வாசந்தி, உதவி செய்து இன்னும் என்னுடைய சிநேகிதி வாசந்தி, சுயாத்தா, எனக்கு ஒரு பெரிய அண்ணா மாதிரி அவர். நான் திரைப்படத்துறையில் இருக்கும்போது ஏதும் செய்ய வேண்டும் என்று சுயாத்தாவும் பாலும் மகேந்திராவும் ஆலோசனை செய்வார்கள். அதெல்லாம் சரி வரவில்லை. எனக்கு சந்தோஷம் தருகிற பதிலாக இருக்கிறது. நீங்கள் அந்த திரைப்படத்துறையை பற்றி குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறீர்கள். சொல்ல மறந்துட்டுமா, பானுமதியை இன்டர்வியூ பண்ணேன். அந்த அம்மா தான் அந்த காலத்துல மிகவும் பெரும்பாலும் திரைப்படத்துறையின் நடிகை, பாடகி, எழுத்தாளர். அதுல அகாடமி அந்த காலத்துல ஒரு தலைவியா இருந்தாங்க. அவங்களை பத்தி இன்டர்வியூ பண்ணிருக்கிறேன். இவர்களது அறிமுகங்கள் இருக்கின்ற போது நீங்கள் எஸ்கேப் ஆஃப் ஜெனோசைட் என்ற ஆவண படத்தை அந்த நேரத்தில் மிக காத்திரமான ஒரு படத்தை வெளியிட்டவராக இருந்து கொண்டிருக்கின்ற போது திரைப்படத்துறையிலும் நீங்கள் பிரகாசித்திருக்கலாம் என்ற ஆதங்கத்தை ஒரு எழுத்தாளர் வெளியிட்டிருந்தார். திரைப்படத்துறையில் பிரகாசிக்கவில்லையே என்ற மன வருத்தம் ஏதாவது உங்களுக்கு இருக்கிறதா? உள்ளிடும் போது எனக்கு தெரியும், அதில் பெருசாக நான் பெரிய ப்ரொடியூசராக வர முடியாது. ஏனென்றால் 3 காரணங்கள். ஒன்று, பெண்களுக்காக அந்த அளவுக்கு சப்போர்ட் இந்த லண்டன்ல அந்த காலத்துல இல்லை. நாங்கள் சிறுபான்மை தமிழர். அப்ப எங்களுக்கு இலங்கை தமிழர்னு சொல்லிக்க இந்திய கம்யூனிட்டி மாதிரி பெரிய ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இந்த படத்தை இவருக்கு கமிஷனே கொடுத்தா அது எங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும் என்றால் எங்களுக்கு நிதி உதவி செய்யறவங்க நினைப்பாங்க. இதான் என்ற சினிமா துறை பற்றிய நாவல். சினிமா துறையில படிக்க நீங்கள் என்ன பண்ண போறீங்க, வாட் இஸ் யுவர் ப்ரொடக்ஷன் என்று நீங்கள் எல்லாம் டீட்டெயில் எழுதி கொண்டு போகணும். நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பெரிய மீட் பண்ணிருக்கிறேன். அந்த மீட்டிங்களை எல்லாம் பெண்களை பற்றிய விஷயங்களை, இலங்கை பெண்கள் மட்டுமல்ல இங்கிலாந்தில் பெண்கள் படும் தீவிரங்களையும் பற்றி நான் என்னுடைய அதெல்லாம் அந்த காலத்துல ஈடுபட இல்லைம்மா. இன்றைக்கு இருக்கிற மாதிரி பெண்களுக்கான சமத்துவம் பெருசாக இருக்க இல்லை. நான் 2 வருஷம் அதுல கஷ்டப்பட்டுட்டேன். சினிமா படத்துல இருந்திருக்க இல்லையா என்றதை பற்றி. நடந்து போன துன்பங்களை நினைக்காதே, அதால் ஒன்று நடக்க போற இல்லை. உனக்கு திறமை இருந்தால் யூ கேன் டூ இட். இஃப் யூ வாண்ட் டு யூ கேன் டூ இட் என்றது எனக்கு சின்ன வயல இருந்தது. ஒன்று கண்டோடனே இது பிழை என்று எழுத வேணும் என்று இருந்தால் அதுக்குள்ள போகுது மனம். அதுக்கு படத்துக்குள்ளாலாம் செய்யணும் இல்லை, இந்த புத்தகங்களால செய்திருக்கிறேன். நீங்கள் அதன் எதிரொலிய தில்லியாற்றங்கரை இந்தியாவில் வெப் சீரிஸா எடுத்துட்டு இருந்து விளங்கும் என்றால், நாங்கள் அறம் சார்ந்து பெண்களுக்கான போராட்டங்களை, பெண்களுக்கான பிரச்சனை எடுக்கும் போது அது எத்தனை பேர் மனத்தை தூண்டுதண்டு.
அந்த ஆள் அதை களவெடுத்து படமெடுத்தாலும் அந்த பெண்களுக்கான படிப்பு அது சொல்லுது. அதை இந்திய பெண் தான் செய்யறான்னு எழுதியிருக்கிறார். என்ற இந்திய பெண்கள் எல்லாம் அழுகிற இல்லம்மா, அதுல பாவம். அவை இந்த சிறுகதை தொகுதிகளை பார்த்தா வீட்டு பிரச்சனை, தங்களின் பிரச்சனை, சமுதாய பிரச்சனை எழுதின பெண்கள் அங்க பெருசா இல்லை. நீங்கள் கேட்டது திரைப்படத்துறையில் நான் இல்லை என்று இருக்கும். அதே மூலையில் எங்கே இருக்கும். நாங்க வந்த வழியில முள்ளுக்குத்தி இருக்கும், சேறுபடைஞ்சிருக்கும். போக்கலாம், அதுக்குள்ள புண்ணியம் கொண்டு சம்படி ஹெல்ப் மீ சொல்லி கொண்டிருக்கலாது. அது இல்லாதபடியா நான் என்ன குறைஞ்சு போனேன்னா, திரைப்படத்துறையில BA செய்த நான் மெடிக்கல் ஆந்த்ரோபாலஜில மாஸ்டர் செய்யறது பரவாயில்லாத உத்தியோகம் கிடைச்சது. திரைப்பட துறைக்கு போயிருந்தால் அது போராட்டமான ஒரு துறைன்றதுதான் சினிமா துறை. சுயாத்தா என்ன ஒரு எழுத்தாளர் கௌதம் கிருஷ்ணன் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார். ஆனால் எனக்கு இந்த குழந்தைகள் இருந்தபடியா முழு நேரம் அதை செலவழிக்க முடியல. அதுதான் முக்கிய காரணம். மெடிக்கல் ஆந்த்ரோபாலஜிஸ்டாக இந்த ஆசியாவின் முதலாவது பெண்ணாக உங்களுடைய MA படிப்பை நீங்கள் முடித்திருக்கிறீர்கள். அத்துடன் நீங்கள் தாயும் செய்யும் உடல் உள பாலியல் நலம் ஆகிய புத்தகங்களையும் செய்திருக்கிறீர்கள். இதை ஆர்வம் உள்ளவர்கள் நூலகம் இணையதளத்தில் சென்று பார்வையிடலாம். உங்களை ஒரு அற்புதமான தாயாக நீங்கள் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். 3 பிள்ளைகளும் நல்ல இடத்தில் நல்ல பிள்ளைகளாக அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய கண்களினூடாக உலகத்தை பார்க்க விரும்புகிறார்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு எடுத்துக்காட்டான காட்டியாக நீங்கள் இருக்கிறீர்கள். எங்களுடைய தமிழ் பெண்களுக்கு நீங்கள் பெண்கள் சார்ந்தும் குழந்தைகள் வளர்ப்பு சார்ந்தும் ஏதாவது சொல்ல விருப்பப்படுகிறீர்களா? தாயும் செய்யும் பெண்கள் கற்பம் தரிக்கிற நாளில் இருந்து 5 வயது வரைக்கும் குழந்தையின் முக்கிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் குழந்தையை எப்படி தாய் தாங்கிக் கொள்கிறாள், என்ன மாற்றங்கள் நடக்கின்றன, மன உணர்வு மாற்றங்கள், உடல் மாற்றங்கள், எல்லாத்தையும் ஒவ்வொரு இளம்பெண்ணும் படிக்க வேண்டும். ஏனென்றால் இப்படியான புத்தகங்கள் ஆங்கிலத்தில் கூட இவ்வளவு எளிமையான நடையில் இல்லை. டாக்டர் புர்ஹாடன் சொல்ற போல எழுத்தாளர் என்றபடியா நான் அந்த மன உணர்வுகளை கதையோட சேர்த்து எழுதுபடியா, அதோடு நான் மருத்துவத்துறையில் இருந்தபடியா அது எழுதுறதுக்கு துணையா இருந்தன. இதை படித்த பெண்கள் இதை பைபிள் என்று சொல்லியிருக்கிறாங்க. எந்த பிள்ளை கெட்டிக்காரனா இருக்கிற மாமி, உங்களோட புத்தகம் படிச்சு நான் ஒரு பிள்ளை சொல்லிக்க சந்தோஷப்பட்டேன். ஏனென்றால் மூளை வளர்ச்சி, குழந்தை மூளை வளர்ச்சிமா குழந்தை தரித்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறது. தாயின் சிந்தனை, தாயின் அன்பு, ஐ லவ் யூ when you come out என்று அந்த உள்ள காரியம் சொல்லி நாங்கள் அப்படி சொல்லி பழகிட்டு கொண்டு எங்களை இலங்கையில இருந்தா என்னடா உதைக்கிறாண்டு மாமி சொன்னதை நாங்கள் ஞாபகம் இருக்கு. இன்ஜினி கேட்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிச்சு, தொப்புள் கொடிக்குள்ளால் உணவு மட்டும் கொடுக்க இல்லை, உணர்வு அறிவு எங்களின் மரபணு எங்கிட்ட குழந்தை வருது. என்ன மாதிரி ஒரு பெண்ணின் மனநிலை இருக்க வேண்டும், உடல்நிலை இருக்க வேண்டும், குடும்ப நிலை இருக்க வேண்டும், அன்பு நிலை இருக்க வேண்டும் என்ற எல்லாத்தையும் இன்டெரக்டா இந்த புத்தகத்துல மருத்துவ ரீதியான விளக்கங்கள், என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதற்கு மட்டுமல்லாமல் இந்த அன்பு, இந்த துணை, ஆறுதல், விளங்கிக் கொள்ளுதல் என எப்படி அந்த பெண்ணுக்கு இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறேன். அடுத்தது குழந்தை வளர்ச்சி, முதல் நாளிலிருந்து 9 மாதம் வரைக்கும் அந்த குழந்தை வளர்ச்சி எப்படி, குழந்தை பிறந்தவுடனே அந்த வளர்ச்சி எப்படி, இந்த தாயின் கடமை என்ன. ஆமா, குழந்தை பிறக்க ஒரு தாய்க்கு ஒரு 500 ml பிளட் போகுது, பிள்ளை பிறக்க ரத்தம் போகுது. ஒரு 3-4 மணித்தியாலத்துல அந்த குழந்தை பால் கேட்குது. அப்ப அந்த குழந்தைக்கு பால் அப்ப ஆல்ரெடி ஷி லாஸ்ட் அ லாட், உடம்பு பிலம் எல்லாம் நிறைய போயிட்டுது. அந்த நேரம் பார்த்து குழந்தை அழுது பால் கொடுக்க வேணும். அப்போ ஒரு பால் கொடுக்குறென்றால் 300 கலரி 200 கலரி எல்லாம் குழந்தை கொடுக்கணும். அது தாயின் கலரி தான் பிள்ளைக்கு போகுது. அப்ப அந்த மனன் தான் அந்த தாயின் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது புத்துணர்வு உண்டாக்குது. பிள்ளை அழுகுது என்றொன்னு அந்த பால் சுரக்குமம்மா, அதுதான் அந்த இன்ஸ்டிங். அது எல்லாத்தையும் எப்படி வருது, பயம் இருந்தால் அது என்ன நடக்கும், ஒரு அன்பில் என்ன பிள்ளை கொஞ்சம் பொறு தனியா குடி நான் பிள்ளை இடையில வச்சு கொள்றேன் சொல்றதுக்கு ஆட்சி இல்லை. இங்க வெளிநாடுகள்ல அங்கே எல்லாம் ஒரு பிள்ளை பிறந்தா அந்த குடும்பத்துல உள்ள ஒரு 12 வயது பிள்ளை, பெரிய பிள்ளையாத பிள்ளைய தான் விடுவாங்க, அக்காவோட படுத்துக்கொண்டு விடுறது. அவ பிள்ளை எழும்புனா அவ காலில் வச்சு ஆட்டிக்கொண்டு அந்த பிள்ளைய உதவி இருக்கும். அங்க இந்தியெல்லாம் அப்படி இல்லை. அப்ப இந்த புத்தகம் இன்று உலக ரீதியாக பெண்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், தாய்மை தனிமைப்படுத்தப்படுகிறது. அந்நேரம் தாய் எவ்வளவு தூரம் விளங்கிக் கொள்ளணும், தன்னுடைய கடமை, தன்னுடைய தேவை எவ்வளவு இருக்க வேண்டும், அது எப்படி அந்த குழந்தையை பாதுகாக்கும், ஒருநிலைப்படுத்தும். 5 years அதான் குழந்தையின் தாயின் நலம். இந்த 5 yearsக்கு பிறகு குழந்தை உங்களோட குழந்தை இல்லை, அவன் அடையாளம் பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்,
அண்டு போகுது. அதுக்கு வரைக்கும் கடவுளா இருக்கிறது அப்பா விளக்கிட்டு போயிடுவார், அம்மா தான் தாய். நான் இதெல்லாம் இந்த குழந்தைகள் வளர்ந்து யூனிவர்சிட்டி போனவராக எழுதினம்மா. நான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா, அவங்க புறக்கமல் பண்ணியிருந்தா அவங்கள நான் ஜீனியஸ் ஆக்கியிருப்பேன். அறிவு தேவை. எங்கட பெண்கள் வெளியில வந்து உழைக்கிறாங்க, ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்றாங்க. அதே நேரம் நிறைய படியுங்கம்மா ப்ளீஸ். நீங்கள் எவ்வளவு படிக்கிறீங்களோ உங்க குழந்தைகளுக்கு கொடுப்பீங்க. மற்றே சொல்றதை பற்றி மற்றே செய்யறதை பற்றி நீங்க செய்ய வேண்டாம். யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சைல்ட் பெட்டர் தான் எனிபடி எல்ஸ். உங்கள் குழந்தையை நீங்கள் புரிந்து கொண்ட அளவுக்கு மற்றவர்கள் புரிந்து கொள்வதில்லை. உங்களுக்கு நீங்க செய்த தமிழ் பணிகளில் நிறைவான 3 செயல்களை சொல்லுங்கள் என்று கேட்டால், ரைட்டிங். நான் இப்ப பெருமைப்படுறேன், தில்லியாற்றங்கரை படிச்சவங்க பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு சொல்லி இருக்கிறாங்க இந்த நாவலை டிரான்ஸ்லேட் பண்ண உதவி செய்யுங்க. தில்லியாற்றங்கரை கற்பனை கதை அல்ல, ஒரு சமுதாயம் எப்படி மாறினதுன்ற கதை. லண்டன்ல இருக்கிற கதை எல்லாத்தையும் நாவலா எழுதுங்களேன். அதான் தேம்ஸ் கரையில ஒரு பெண் நின்று பிடிக்கிறாள். ஒரு பெண் வெளிநாட்டுல இருந்து வர்றாள். அவள் என்னண்டு 16 வயதம்மா காலடி எடுத்து வைக்குது. சேலஞ்சஸ் அந்த பிள்ளை பேஸ் பண்றது. ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் alone in 16. மற்றது திரைப்படம் எடுத்தது டாக்குமெண்ட்ரி தி எஸ்கேப் ஃப்ரம் ஜெனோசைட். ஐ அம் சோ ப்ரவுட். மருத்துவ மானுடவியல் படிச்சது பெருமையா நிக்கிறேன்டா. அதுக்கு பிறகுதான் நிறைய விஷயங்களை ஆய்வு ரீதியாக உணர்வோம். அதுக்கு முதல் அறிவு ரீதியாக உணர்றதுன்றது அவை சொல்லி மெடிக்கல் இப்படி இருக்கணும், அவ்வளவுதான். இந்த நோக்கி இந்த அறிகுறிகள் இருக்கணும், அதுதான் மருத்துவ மானுடவியல். யூ ஹேட் டு ஆய்வு செய், அதே எப்படி வந்தது என்று. அப்ப அந்த இதுல தான் ஆயுர்வேதிக் மெடிசன்டா என்ன, அக்கிபங்க்சர்ண்டா என்ன, இதெல்லாத்தையும் மற்ற சாதிகள் மருத்துவ முறைகள் என்ன என்றால் படிக்க வேண்டி வந்தது. அது படிச்சதுக்கு நான் சந்தோஷப்படுவேன். பல பரப்புகளில் தொடர்ச்சியாக இலக்கிய பகுதிகளில் எழுதியபடி செயல்பாடுகளிலும் உங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை அனுபவம் அறிவு சார்ந்து நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வு வரை இருக்கின்ற ஒரு ஆளுமை உள்ள பெண்ணாக நான் உங்களிடம் கேட்பது, உங்களுடைய நாளாந்த வாழ்வு எப்படி இருக்கிறது? எவ்வாறு உங்களுக்கு இத்தனை அலுவல்களையும் வெற்றிகரமாக செய்ய முடிகிறது? அதன் அடிப்படையில் இருக்கின்ற ஒழுங்குமுறை என்ன? கிராமத்து வாழ்க்கை முறை தான் ஆரம்பம் நினைக்கிறேன். என்னோட கிராமத்துல நீங்கள் சூரியன் உதிக்க முதல் எழும்பி குளிக்க வேணும். அந்த 4:30 மணிக்கு எழும்புனதெல்லாம் ஆட்சியில் பழக்கி விட்டது. அப்ப நாங்க வெள்ளன் எழும்புறது பழகிட்டுது. வெள்ளன் எழும்பி உங்களை தயார் செய்து கொண்டு, அதாவது குளிச்சு மாத்திட்டு அவ எழும்ப முதலே அந்த வீட்டை கிளீன் பண்ணிட்டு யூ ஆர் ரெடி என்ற மாதிரி அந்த நிலை வந்துடுதும். அது எனக்கு இன்னும் இருக்குது. அதோடு யாழ்ப்பாணம் போன உடனே ஹாஸ்டல்ல இருந்து படிச்ச நாங்கள் பெல் அடிக்கும் முதலும் போகணும். உத்தியோக ரீதியாக டிசிப்ளின், அது ஒன் டைமுக்கு போகணும், ஒன் டைமுக்கு செய்யணும். லண்டனுக்கு வந்த உடனே அது இன்னும் இறுக்கமாயிருக்கும். லண்டன்ல யூ காண்ட் 3 minutes என்றதே பெரிய லேட்டா தான் பார்ப்பாங்க அந்த காலத்துல. முதல் முக்கியமாக சொல்லப்பட்டது, நான் லண்டனுக்கு வரைக்கும் இந்த மைத்துனி எல்லாம் இருந்தவை லண்டன்ல, டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்று வந்தது. அடுத்தது நான் டயரி எழுதுறேன். நர்சிங் ஸ்கூலுக்கு போனதுல டயரி எழுதுறேன். அப்ப நான் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு 20 வருஷமும் அந்த டயரியெல்லாம் டிஸ்ட்ரை பண்ணி போடுவேன். ஒரு டயரி நர்சிங் ஸ்கூல்ல இருந்த டயரி இன்னும் கிடக்கு, அது இருக்கு. எத்தனை மணிக்கு என்ன செய்யணும். ஸோ டைம் அது நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவா செய்வீங்க. அலட்டி கொண்டிருக்கிறது அது இதெல்லாம் இருக்கும். அது தேவை மன சந்தோஷத்துக்கு. ஆனால் என்ன செய்ய வேணும் என்றது, ஷாப்பிங் செய்கிறது, குழந்தைகளை கூட்டி கொண்டு வந்து வைக்கிறது, ஹோம் ஒர்க் செய்கிறது, உங்களின் ஒர்க் செய்கிறது, ரீடிங் for 2 hours எல்லாத்தையும் நீங்க டைம் பண்ணீங்கள் என்றால் அதுதான் பெண்களுக்கு தேவையானது. நல்ல ஒரு தாயும் 3 பிள்ளைகளையும் நல்ல இடங்களில் இருந்து எங்களுடைய சமூகத்திற்கு தான் அவர்களும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தமிழ் மக்கள் சார்ந்த ஏதாவது பணிகள் இருக்கிறதா? உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? முக்கியமாக நான் சொல்லுவது, தமிழ் இளம் தலைமுறைக்கு எங்கள் தமிழ் சமுதாயத்தை உலகத்தில் காட்டிய நாவல்கள் என்று, தமிழ் நாவல்கள், இந்தியாவை எங்களோடு இணைத்தது தமிழ் நாவல்கள். அதை நீங்களும் படிக்க வேணும். அவையை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். முடியுமாண்ட படியுங்க. எங்களோட வாழ்க்கை எப்படி லண்டன்ல ஆரம்பிச்சது, எங்களோட வாழ்க்கை எப்படி இலங்கையில சேறுபடுத்தப்பட்டது, எல்லாம் டிரான்ஸ்லேஷன்ல வருது. அதெல்லாம் படியுங்க. அதான் இளம் தலைமுறையிட கேட்கிறது. நீங்கள் கிழமையில 3 மணித்தியாலம் ஒதுக்குங்க. இந்த புத்தகம் நான் படிச்சு முடிக்கணும்ன்றதுக்கு கிழமையில 2 மணித்தியாலம் ஒதுக்குனா எத்தனையோ புத்தகத்தை ஒரு கிழமையில ஒரு மாதத்துல படிக்கலாம். அதுல எந்த புத்தகத்துல ஒன்றையும் நானும் படியுங்க. then you will see the different world. அதான் இப்ப செய்யறேன். முடியுமானவரைக்கு நான் எழுதினத்தை டிரான்ஸ்லேட் பண்றேன் என்ற இளம் தலைமுறைக்கு.
மிக நல்லது. உங்களுடைய ஜேர்னி டு ஜெஃப்னா இப்போது வருகிறது, ஆவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி ஏதாவது சொல்ல விருப்பப்படுகிறீர்களா? அந்த நாவல் ஒரு கோட விடுமுறை என்ற பெயர்ல பத்மநாப ஐயரால இந்தியாவில அறிமுகம் செய்யப்பட்ட நாவல்னு சொல்றோம். மிக 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 ஆரவாரமாக வரவேற்கப்பட்ட நாவல் என்றால் இந்தியாவில எங்கள் தியர் என்னன்னு காட்டுற நாவல். அது இங்கிலீஷ்ல எழுதின உடனே ஒரு யாழ்ப்பாண தமிழர், டியூட்டி பவுண்ட் தான் யாழ்ப்பாண தமிழர் குடும்பத்துக்கு எங்கால அவன் சிந்திக்கிறது கட்டுப்படுத்தப்படுது. அதுக்குள்ள இருக்கிறவன் லண்டன்ல சிந்தனைகள் மாறுது. ஆனா இலங்கைக்கு போன உடனே முழுக்க முழுக்க தமிழ்னா மாறி போயிடான் என்றால் அந்த கடமை, அந்த அரசியல் சூழ்நிலை அதெல்லாத்தையும் தான் நான் எழுதினது. அதுதான் அந்த பப்ளிஷர் சொல்ற இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ். ஒரு தமிழ் என்ற நிலையை நான் பார்க்கிறேன். அந்த டியூட்டி பவுண்ட் ஜெஃப்னா மேன். அப்ப அந்த சம வெக்கேஷன் தான் போட்டு நான் டிரான்ஸ்லேஷன்ல சம வெக்கேஷன். அவர் சொன்னார், நோ, திஸ் இஸ் அ ஜேர்னி டு ஜெஃப்னா. டு ஜெஃப்னா. ராஜேஷ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஜேர்னி டு ஜெஃப்னா. அத இந்த கலாச்சாரம், இந்த வாழ்க்கை முறை. சோ அந்த கதையில நீங்கள் பார்க்கல, நீங்கள் போய்கொண்டு வர்றீங்களன்றது வெறும் அதான் ஜேர்னி டு ஜெஃப்னா. இட்ஸ் a kind of metaphor. ஒரு மனுஷனை அங்க கூட்டிக் கொண்டு வருது. இளம் தலைமுறைகள் எஞ்சி பிறந்து வளர்ந்து இருந்தாலும் அந்த கதை படிச்ச உடனே வாட் இஸ் ஜெஃப்னா என்றது விளங்கும் அவைக்கு. மிக நல்லது. இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சி சார்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சி என்ன விதமான மாற்றங்களை தமிழ் பரப்பில் ஆக்கும் என்று நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கிறதா இந்த நிகழ்ச்சி ஒரு தாக்கத்தை ஆக்கும் எங்களுடைய தமிழ் சமூகத்தில் என்று? ஆமா, உங்களை போல பெண்கள் வர்றதே தாக்கத்தை உண்டாக்குமா? ஒரு டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்பு, பெண்கள் உணர்வுகள், அறிவு நிலை, ஆய்வு தூண்டல்கள், தேடல்கள் இருக்க வேண்டும் என்றதை நீங்க செய்யற ப்ரோக்ராம்கள் உண்டாக்கும். அது உங்களுக்கு தெரியாது. புத்தகம் படிக்க அந்த புத்தகம் என்ன ரிஃப்ளெக்ஷன் உண்டாகணும்னு புத்தகம் எழுதினவருக்கு தெரியாது. அதுபோல நீங்க கேட்கிற கேள்வியால இன்னொரு பெண் டிரான்ஸ்லேட் பண்ணுவா தன் மன சிந்தனையோட சேர்த்துன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதான் நீங்க செய்யறீங்க. அது செய்தால நீங்கள் 50 பெண்கள் இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதுல 2 பெண்கள் இருந்தாலும் 2 பேரும் கழிச்சது என்ன? இண்டையில இருந்து 20 வருஷத்துக்கு நான் எப்படி இருக்க போறோம் யோசிக்க போறோம்னா நாங்களெல்லாம் அப்படி சிந்திக்க இல்லை. எங்களுக்கு அப்படி உங்களை போல பெண்கள் கேள்வியும் கேட்கவும் இல்லை. ஆண்கள் திட்டி கொண்டிருந்தாங்க ஏன் சீதானத்தை பற்றி எழுதுறாண்டு. ஆனாலும் பெண்கள் அக்கா எழுதுங்கன்னு சொன்னாங்க. அம்மா அந்த பெண்கள் அன்பு இல்லையண்டா நான் இவ்வளவு தூரம் எழுத்தாளியா வந்திருக்க முடியாது. அதுக்காக போட்டி பொறாமை இல்லையடா. அது போட்டி பொறாமை என்ற உலகத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு துளி அன்பு 1000 பொறாமைக்கு நிற்காது. ஒரு துளி அன்பு அதுதான் ஒரு மனுஷனை கொண்டு நடத்துது. உலகம் பொல்லாத இருக்கலாம், வீட்டுக்கு அம்மாட்ட வந்தவொடனே உலகம் மறந்து போறான். அது போல பெண் அன்பு என்பது நீங்க சொன்னீங்களே அந்த கூட்டத்துல மலர்ச்சியும் சிரிப்பும் சந்தோஷமா இருந்தது கூட்டத்துக்கு, அதுதான் நம்ம பெண்கள். ஸோ யூ பிரிங் பிரைட்னஸ். பெண்கள் இல்லைன்னா உலகம் இல்லை. நான் அதுக்காக ஆண்கள் இல்லாத உலகம்னு சொல்ல இல்லை, வர இல்லை. ஆனால் நாங்கள் மாற்றங்கள் உண்டாக்கலாம். அதுல உங்களோட ப்ரோக்ராம் மிக முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்றால் என்ன போல எத்தனை பேர் இன்டர்வியூ பண்ணிருப்பீங்க. அதுவும் புது உலக பெண்கள், புது சிந்தனை உள்ள. நாங்களெல்லாம் 53 வருஷம் சிந்தனையோட இருக்கிறோம் இங்கிலாந்துக்கு வந்து. ஆனா இன்றைய பெண்கள் லாஸ்ட் 15 இயர்ஸ் நான் யூனிவர்சிட்டியில படிக்க இல்லை. இந்த 15 இயர்ஸ் பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டி எப்படி இருக்க முடியும்னே தெரியாது. எந்த அனுபவம் அதுக்கு முன்னியானது. ஸோ அப்ப டைம் டு டைம் யூ பிரிங் பீப்புள். நீங்க கொண்டு வர்றதால எத்தனை மாற்றங்களை ரெண்டமா தமிழ் சொசைட்டி வேறு நாடு இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான ஒரு சக்தியா உருவாக வேண்டிய அறிவுகள் இருக்கு. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். அது கனெக்ட் பண்ற ஒரு இதா இருக்கிறது தமிழ் ஊடகங்கள். அந்த தமிழ் ஊடகங்கள் அறம் சார்ந்த சிந்தனை பொறிகளை கொடுங்கள். அதன் பிரதிபலிப்பு உங்களுக்கு 20 இயர்ஸுக்கு பிறகு தெரியும். நான் கனகாலத்துக்கு இந்த ப்ரோக்ராம் கேட்டேன். அதை என்ன சிந்திக்க பண்ணது அந்த குலானி அக்கான்றவ செய்தா சொல்லிக்க அப்பா உங்களுக்கு பெருமை வரும். சந்தோஷமா இருக்கிறது கேட்பதற்கு. உங்களிடமிருந்து நம்பிக்கையான ஒரு பதில் வருவது பற்றி நல்லது. நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் திருமதி ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்களை சந்தித்திருந்தோம். அவர் ஜாதுமாகி நின்றாய் என்று கூறத்தக்க விதத்தில் சகல பரப்புகளிலும் பரந்தும் எங்களுடைய தமிழ் மக்களின் வாழ்வோடு இணைந்தும் வாழ்பவர். தன்னுடைய அக விசையினால் அவர் இவ்வளவு வேலைகளை செய்கின்றார் என்று ஜெமோகன் எழுதியிருந்ததை பார்த்தேன். ஆனால் தன்னுடைய மனத்தில் மிகவும் அன்பின் காரணமாக அவர் இந்த சமூக சேவைகளை செய்கிறார் என்பதை அவரை பற்றி அறியும் போது என்னுடைய கருத்து. ஆக
நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரிடமும் நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு பெண்ணேனி பேசவா நிகழ்ச்சியில் வருகின்ற வாரம் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம். நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம். பெண்ணே நீ பேசவா. பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா. பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா. புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா. நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா. அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா. பெண்ணே நீ பேசவா.